அஜித் சாரோட ஒரு பெரிய ஃபேன் பாய் இல்லையா? ஆமா. ஸோ அப்போ இந்த படத்து மேல ஒரு எதிர்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஆமா. சில படத்துக்கு அது அமையும். அஜித், விஜய், சூர்யா, ரஜினி, கமல் இவங்களுக்கெல்லாம் கம்பேக்ங்கிறதுலாம் கிடையாதுங்க. அவங்க எப்பவுமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கம்பேக்லாம் தேவையில்லை. அவங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணி நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான். இது கம்பேக் ஆகிங்க ஒரு கம்பேக் கொடுத்து தான் வந்து அஜித் மீண்டு வரணுமா? ஒன்றும் கிடையாது, இயல்பாக நடந்துடும். அதனால அவங்கெல்லாம் அவங்களுக்கான இடத்த வந்து குடிச்சிட்டாங்க. அது ஸோ அவங்க இடம் என்னைக்குமே காலியாகாது. இன்னொருத்தர் வந்து அந்த இடத்த நிரப்பவும் முடியாது. கோரி, ஆனந்த பூங்காற்றே, அமர்க்களம், இதுல எல்லாம் மீசை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா தாடி விட்டு ஒரு லுக்ல இருப்பாரு. அது அந்த லுக்கே வேற. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட விஷன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிராகன் திரைப்படம் வெளியாச்சு. வெளியானதுக்கு அப்புறம் பார்த்தா பிரதீப் ரங்கநாதன் அவர்களை கம்பேர் பண்ற இடங்களே வேற மாதிரி இருக்கு. முதல்ல அந்த படம் எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருந்தது? அது ஒரு பிளாக் பஸ்டரா மாறி இருக்கிறது. படம் பார்க்கலங்க. ஓகே ஓகே. நான் டிராகன் பார்க்கல இன்னும், சாரி. ஆனா சோஷியல் மீடியால அந்த கம்பேரிசன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்களா? படம் அதெல்லாம் பார்த்தேன். கலெக்ஷனாவுமே வந்து மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்கு. சோ அது எப்படி இருக்கு? நல்ல விஷயம் தானே. ஆல்ரெடி அவருக்கு கோமாளி ஃபர்ஸ்ட் படம் டைரக்டரா ஜெயிச்சாரு. அப்புறம் முதல் படம் லவ் டுடே வந்து ஹீரோவா ஜெயிச்சிட்டாரு. அதுவே 100 கோடியா கலெக்ஷன், பெரிய கலெக்ஷன். 100 கோடி. இப்போ இந்த படமே 100 கோடி கலெக்ட் பண்ணின்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த செட் ஹீரோஸ் வந்து வளர்ந்து வர்றது நல்லதுதானே. எனக்கு வந்து விஜய் வந்து கட்சி எலெக்ஷன்ல முடிச்சு திருப்பி சினிமா நடிக்க வந்துட்டாருன்னா இங்க வந்து சிவகார்த்திகேயன், பிரதீப் வந்து கலெக்ஷனாவே பெரிய கொடுக்கக்கூடிய பெரிய ஹீரோஸ் உருவாயிருவாங்க போல இருக்கு. காம்படிஷன் ஹெவியா இருக்கும் திருப்பி ரிட்டர்ன் வந்தாருன்னா அவருக்கு. இல்ல எல்லாரும் கலெக்ஷன் கொடுத்து. ஆமா, என்ன ஆளாளுக்கு 300 கோடி 400 கோடி கொடுத்துட்டு இருக்கீங்க. போகும்போது நான் மட்டும் தானே இருந்தேன். ரஜினி சார், கமல் சார் ஆல்ரெடி இருப்பாங்க, விட்டுருவோம். நான் மட்டும் தானே அடுத்த செட்ல இருந்தேன். என்ன எல்லாரும் இருக்கீங்க அதுல? இப்ப பாருங்க, 350 கோடி அமரன். இப்ப அடுத்த படம் பராசக்தி எல்லாம் கிளிக் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு 400 கோடி சாலிடா, 500 கோடி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? வாய்ப்பு இருக்கு ஹிட்டாகிற பட்சத்துல. ஸோ நல்லா தானே, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்ல. நீங்க வந்து பெரிய படங்கள் தான் பெருசா 100 கோடி கலெக்ட் பண்ணனாலே ஒரு பெரிய ஸ்டாரும், என்ன சொல்றது, ஒரு சிவகார்த்தியின் படமோ இல்ல விஜய் சேதுபதியோ அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க 100 கோடியை தொட முடியுது இல்லையா? பட் அப்படியெல்லாம் இல்லாம 2 படம், முதல் படமே 100 கோடி, 2வது படம் 100 கோடி தொட போகுது அப்படின்னா வந்து நல்ல விஷயம் தானே. ஆமா, முதல் படங்கள்லயே அந்த பட்ஜெட் அதை தொடுறாங்க அப்படிங்கும்போது அப்போ புதுசா வரக்கூடிய ஸ்டார்ஸை வச்சு கூட நீங்க ஒரு நல்ல படம் பண்ணிட முடியும், கமர்ஷியலா ஜெயிச்சிட முடியுங்கிற ஒரு விஷயத்த ஆரோக்கியமா தான் பாக்குறேன். கண்டிப்பா. அதான் மெயினான விஷயமா இருந்தது. விடாமுயற்சி படம் கண்டென்ட் பேஸ்டா கொண்டு வந்தாங்க. பட் பாக்ஸ் ஆஃபீஸா அந்த படம் பெரிய அளவுல ஒர்க் ஆகல. பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய படத்தை விடாமுயற்சியோட கம்பேர் பண்றதெல்லாம் அப்படியே நம்ம கம்பேர் பண்ண வேணாம். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வேட்டையன் வந்து கலெக்ஷனா பெருசா போகல, ஓகேவா? அதுக்காக அடுத்த வாட்டி அதே டைம்ல கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆன அமரன், சிவகார்த்தி நம்ம ரஜினி சாரோட கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் வந்த படம் தானே அமரன் இல்லையா? 350 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு, பெரிய சக்சஸ். அந்த பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது அப்ப நம்ம வந்து எப்படி கம்பேர் பண்ண கூடாதுல்ல? முடியாது. அது மாதிரிதான் அஜித் சார் எவ்வளவு பெரிய ஸ்டார். இவர் இன்னைக்கு தாங்க 2 படம் நடிச்சிருக்காரு. ஒரு படம் ஃபிளாப் ஆயிடுச்சு, நீங்க நேரம் அஜித்தோட போய் கம்பேர் பண்ணீங்க. வாட் ப்ரோ டீசர் வெளியிடுறாங்க, குட் பேட் அக்லியோட அந்த டீசரா வந்து வெளியிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அஜித் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் இந்த படத்துக்கு தான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. அந்த லுக்ஸ் இதெல்லாம் முதல்ல இந்த படம் அந்த இம்பாக்டை கிரியேட் இல்ல கண்டிப்பா கிரியேட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மார்க் ஆண்டனில பெருசா எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமர்ஷியலா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு அட் தி சேம் டைம் புதுசா இருந்துச்சு. கமர்ஷியலா யூசுவல் மசாலா இல்ல, அது கமர்ஷியல் படம் தான். பட் அது எவ்வளவு புதுசான விஷயங்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி திருப்தியா வெளியே வந்தா ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் மார்க் ஆண்டனி. இப்போ அவரோட அடுத்த படம், அவர் அஜித் சாரோட ஒரு பெரிய ஃபேன் பாய் இல்லையா? ஆமா. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இது ஒரு நல்ல பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ற படமா தான் இருக்கும் நினைக்கிறேன். இன்னொன்று, ஆரம்பிக்கும் போது இந்த படத்து மேல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே ஒரு எதிர்பார்ப்பு வந்து, சில படத்துக்கு அது அமையும், சில படத்துக்கு அமையாது. விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா அது அமையவே இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் வருது வருது, அவ்வளவுதான் இருந்தது. அது அமையவே இல்லை. இந்த படத்துக்கு அது அமைஞ்சிருக்கு. ஸோ படமும் நல்லா இருக்க பட்சத்தில் ஒர்க் அவுட் ஆயிடுன்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் லுக்காவுமே அவர் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்காரு. இதுல பார்க்கும்போது இந்த டீசருக்கு முன்னாடி லைட்டா அந்த லுக்ஸ் எல்லாம், போட்டோஸ் எல்லாம் வெளியே, அந்த ஒயிட் கலர் சூட்ல இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல அந்த கிளீன் ஷேவ் கெட்டப்பா இருக்கட்டும், லுக்காவுமே மேசிவா இருக்கிற மாதிரி. எங்க அவரெல்லாம் நாங்க வந்து ஆனந்த பூங்காற்றே, முகவரி, அந்த பீரியட் இருக்குல்ல, அமர்க்களம், வாலி, வரலாறுலாம் லைட்டா வந்துச்சு. நீங்க வாலியில ஒரு கிளீன் ஷேவா தான் இருப்பாரு. நீங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா முகவரி, ஆனந்த பூங்காற்றே, அமர்க்களம், இதுல எல்லாம் மீசை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா தாடி விட்டு ஒரு லுக்ல இருப்பாரு. அது அந்த லுக்கே வேற. அவ்வளோ லுக் அண்ட் ஃபீலா நாங்க அவரை பார்த்துருக்கிறோம் லைவாவே. அதனால அதுல எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்தானே அவர் வேற மாதிரி இருப்பார், ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அதெல்லாம் இந்த படத்துக்கு உதவும்.
அதனால அவர் லுக்ல சூப்பரா இருக்குன்னா அவர் எப்பவுமே சூப்பரா தாங்க இருந்திருக்காரு. நடுவுல காட்டுறவங்க தான் சரியா காட்டுற மாதிரி இல்ல அவரு நடுவுல அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலங்கிறது தான். அவர் நடுவுல கொஞ்சம் உடல் அதிகமாயிடுச்சு, கொஞ்சம் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். காட்டுறவங்க தப்பா காட்டல, என்ன இருந்தாலும் எவ்வளவு ஹேண்ட்ஸமா காட்டியிருந்தாரு. அப்போ கரெக்டா இருந்தாரு. ஆனா நீங்க விசுவாசத்திலயோ வேதாளத்திலயோ வீரம்ல பாத்தீங்கன்னா அவரு அந்த லுக்ல இல்ல. ஆமா, அந்த லுக்கு வந்துட்டாருன்னா அவர் சூப்பரா அவர் வரணுங்கிறது தான். இப்ப வந்திருக்காரு. சோ ஆப்வியஸ்லி வந்துட்டு மங்காத்தாலாம் எப்படி இருப்பாரு, சால்ட் அண்ட் பெப்பரா அப்பதான் நம்ம தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. முதல் தடவை வருது. ஆமா ஆமா, அவ்வளோ ஹேண்ட்ஸமா மேன்லியா இருப்பாரு. சோ அதுல எல்லாம் ஒன்றும் குறையே கிடையாது. அதுக்கு அவங்களோட இது மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தூக்கி வச்சிருக்காங்க. அவர் மேல அந்த டீசரோட அந்த லுக்ஸ் எல்லாம் பார்த்து அவர் மேல ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்காங்க. அதை அவர் பர்ஃபெக்டா பண்ணிட்டாருன்னா மறுபடியும் அஜித் அவர்கள் பேக் ஆன் ட்ராக் நம்ம எடுத்துக்கலாம். அஜித், விஜய், சூர்யா, ரஜினி, கமல் இவங்களுக்கெல்லாம் கம்பேக்ங்கிறது தான் கிடையாதுங்க. அவங்க எப்பவுமே இருப்பாங்க. ஒரு படம் 2 படம் 3 படம் சரியா போகலன்னா அவ்வளவுதான், இவங்க எப்ப கம்பேக் கொடுப்பாங்க நம்ம தான் பேசிட்டு இருப்போம். அவங்களுக்கு கம்பேக்லாம் தேவையில்லை. சிம்பு, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு கம்பேக்லாம் தேவையில்லை. அவங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணி நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான். இது கம்பேக் ஆகி ஒரு கம்பேக் கொடுத்து தான் வந்து அஜித் மீண்டு வரணுமா? ஒன்றும் கிடையாது, இயல்பாக நடந்துரும். நீங்க சூர்யா என்ன வேணா சொல்லுங்க, ஒரு படம் ஹிட் ஆச்சு அது இயல்பாக நடந்துரும். விஜய் இன்னைக்கு அரசியல் போறாரு, நடிக்க மாட்டேன் சொல்லிட்டு போறாரு. 3 வருஷம் கழிச்சு திருப்பி நடிக்க வந்தாருன்னா என்ன வேணும்னு சொல்ல போறோமா? இல்லை வந்து படம் விடாம போயிட போதா? இல்லை, அதனால அவங்க எல்லாம் அவங்களுக்கான இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்க இடம் என்னைக்குமே காலி ஆகாது. இன்னொருத்தர் வந்து அந்த இடத்த நிரப்பவும் முடியாது. கமல் சார்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, 6-7 வருஷமா பெரிய படமே பண்ணாம இருந்தார். விக்ரம் ஒரு படம், இன்னைக்கு மார்க்கெட் என்ன லெவல்ல இருக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ அது அவங்களுக்கான வியாபாரம், அவங்களுக்கான ஃபேன்ஸ், அவங்களுக்கான அந்த டிஸ்ட்ரிபியூஷன், ஓவராலாவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெல்ட் இருக்கும். ஒரு படம் அப்படி வந்து கிளிக் ஆக வேண்டியதுதான் பாக்கி. அதனால அது கம்பேக்னு சொல்லக்கூடாது. போன படம் கிளிக் ஆகல, இந்த படம் கிளிக் ஆயிடும், அவ்வளவுதான். வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான். ஆனா இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 மாசத்துக்குள்ளேயே வந்து படங்கள் வெற்றியா ஓரளவுக்கு நம்மளால தமிழ் சினிமாவோட குரோத்தை பார்க்க முடியுது. எக்ஸாக்டா ஒரு நல்லாவும் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது நம்ம மதகஜராஜா ஓடிச்சு, குடும்பஸ்தன் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது, டிராகனுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. அதுக்கு நடுவுல விடாமுயற்சியும் ஒரு பெரிய படம் வந்தது, அதுக்கு தேவையான அளவு இல்லைனாலும் ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. ஆக்சுவலி நான் இந்த மதகஜராஜா அப்புறம் குடும்பஸ்தன், டிராகன் இதெல்லாம் எப்படி பாக்குறேன்னா, நமக்கு ஒண்ணு பெரிய படம், பெரிய ஸ்டார்ஸோட படம் வந்து பெரிய கமர்ஷியல் படத்தை ஓட வைப்போம். அப்படி இல்லைன்னா கண்டென்ட் ஓரியண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான சீரியஸான படத்தை ஓட வைப்போம். இப்போ ரீசெண்டா நீங்க லாஸ்ட் 10 வருஷமா பாத்தீங்கன்னா இந்த 2 தான் இருக்கும். இதுக்கு மிட் ரேஞ்சில் வந்து ஒரு நார்மலா ஒரு கமர்ஷியல் படம் இருக்குல்ல, நல்ல சிரிச்சு என்ஜாய் பண்ணி கமர்ஷியல் படம் ஹிட்டுங்கிறது அந்த ரேஷியோ குறைஞ்சிருச்சு. ஆமா, அரண்மனை ரொம்ப ரேரா தான் நடக்குது. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்டார்டிங்ல நடந்துருச்சு. நீங்க மதகஜராஜாவும் அந்த மாதிரி ஒரு படம் தான், குடும்பஸ்தன் ஒரு மூணுமே வேற வேற களமா இருந்தா கூட நான் சொல்லக்கூடிய மதகஜராஜால நிறைய டபுள் மீனிங்லாம் இருந்தது, அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. நான் மதகஜராஜாவும் பார்க்கல. குடும்பஸ்தன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருந்தது. டிராகன் பாத்துருவேன், கொஞ்சம் பிஸினால பார்க்க முடியல, பாத்துருவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட் இந்த கேட்டகரியை யோசிக்கும் போது கமர்ஷியல் படம் ஒரு மாதிரி ஃபன்னா சிரிச்சு என்ஜாய் பண்ணி கொஞ்சம் எமோஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த படங்கள் ஹிட் ஆகிறது கொஞ்சம் கம்மியா இருந்தது. இந்த வருஷம் அந்த ஸ்டார்டிங் அப்படி நடக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பார்க்குறேன். என்ன ஆகுனா அந்த ஜானர்ல படம் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. இவர் சுதர்சி மட்டும்தான் இருக்கிறார். ஆமா. ஸோ இப்போ இது வரும்போது அது ஒன்று கிரியேட் ஆகுது. இப்போ அஸ்வத் மாரிமுத்து அடுத்த படம் சிம்பு அவர்களை வச்சு பண்றாரு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். அது ரொம்ப பெரிய படமாவும் இருக்கும். இந்த படத்தோட டிராகனோட வெற்றி அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைலேஜை கிரியேட் பண்ணிடுச்சுல. ஆமா, இல்லையா? எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிம்பு அவர்களே சீக்கிரம் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி. சிம்பு வந்து பார்க்கிங் டைரக்டரோட அடுத்த படம் பண்றாரு. அடுத்தது இவரோட படம், நம்ம அஸ்வத் மாரிமுத்தோட படம், டிராகன் டைரக்டரோட படம், அப்புறம் தேசிங் பெரியசாமி படம். ஆல்ரெடி 3 படம் அடுத்தடுத்து நடிக்க போறாரு. ஸோ 3 படத்துக்குமே 3மே வேற மாதிரி வந்துடும். பார்க்கிங் படம் ஷூட்டிங்லாம் அந்த டைரக்டரோட அடுத்த படம் ஷூட்டிங்லாம் உடனே ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அது இந்த இயர் எண்டு வந்து ரிலீஸ் பிளான் பண்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய இம்பாக்டாகவும் இருக்கும், முக்கியமான படமா இருக்கும். காலேஜ் பேக்ரவுண்ட்ல ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி சம்திங். ஒரு ரொம்ப சர்ப்ரைஸான விஷயமா இருக்கு. நமக்கு ஒரு சிம்பு நமக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் அவனுக்கு பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும். தேசிங் பெரியசாமி படம் ஆல்ரெடி சொல்ல வேணாம், இப்போ அவரே ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. ஸோ அது ஒரு பெரிய படமா அது பிளான் பண்ண போறாங்க. எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும், நம்ம எல்லாத்தையும் இது பண்ண வேணாம் பார்க்குறேன். அது ஒரு பெரிய படமா வந்துட்டு இருக்கு. ஒரு இந்த படம் நம்ம அஸ்வத்தோட படம். ஸோ அந்த படம் ஷூட்டும் இந்த படம் முடிச்சு தான் அதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பார்க்கிங் டைரக்டரோட படத்தோட ஷூட்டிங் முடிச்சு தான் அதை ஸ்டார்ட் பண்றாங்க. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் மிடில் வந்துடும் அந்த படமும், அஸ்வத்தோட படம் வந்துடும். ஸோ நீங்க வரும்போது அந்த இம்பாக்டை யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த வெற்றிகள் நான் சொல்ல வந்து இதுதான், இந்த வெற்றி வந்து பல்வேறு விதமா கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு. புரியுது. இப்போ இந்த படம் சரியா போகலன்னு வச்சுக்கோங்களேன், சிம்புவோட கமிட் ஆகிற படம் என்ன இந்த படம் ஓடல, எப்படி சிம்பு படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, நமக்கு டவுட்ஸ் வரும். பட் இது சக்சஸ் பாருங்க, அடுத்த படத்தை ஒரு பெரிய ஓப்பனிங் கிரியேட் ஆயிடும். ஆல்ரெடி சிம்பு இருக்கிறாரு.
சக்சஸ் கொடுத்துட்டு வர 2 படம் சக்சஸ் கொடுத்துட்டு வர டைரக்டர் இணையும் போது நீங்க ஓப்பனிங் யோசிச்சு பாருங்க, இம்பாக்ட் ஜாஸ்தி, அதோட வசூலை யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா சிம்போட விஷயத்தை ஆங்கில யோசிச்சு ரீச் பாருங்க வேற இல்லையா. சோ அந்த மாதிரி ஹிட்டுங்கிறது பல விஷயத்த டினோட் ஏற்படுத்தும். பண்ணி வரும். குடும்பஸ்தன் பற்றி யோசிச்சு பாருங்க, மணிகண்டனோட அடுத்த படத்தை நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சாலிடா வந்துரும் ஓப்பனிங். இப்போ ஆமா. குட் நைட்ல ஒண்ணு வந்துச்சு, குட் நைட்டோட Lover லவருக்கு ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணுச்சு. குடும்பஸ்தன் இப்ப குடும்பஸ்தன் கமர்ஷியலா நீங்க லவர் மிக்ஸ்டு இருந்தா கூட இப்ப குடும்பஸ்தன் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அடுத்த படத்தை ஓப்பனிங் பத்தி நீங்க யோசிக்க வேணாம், அது பாட்டு நான் கிளம்பி போய் நின்றுவான் தியேட்டர்ல. Yeah. சோ இந்த சக்சஸ் வந்து உங்களுக்கு ஒன்னு கிரியேட் பண்ணும். சுந்தர் சி எடுத்து பாருங்க, 12 வருஷம் கழிச்சு இந்த படமே ஹிட் ஆயா நீ அது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இல்ல. ஆமா. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டபுள் மீனிங் விமர்சனம், ஒரு மாதிரி கொஞ்சம் கொச்சையான விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த படத்தை கொடுத்துட்டாலும் இன்னும் அது ரீச் வேற. அண்ட் இன்னொரு கடைசி கேள்வியா கேட்டுக்கிறேன். தளபதி விஜய் அவர்கள் பத்தி ரீசெண்டா ஒரு நியூஸ், படம் சம்பந்தம் நான் சொல்றேன், 70வது ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது வருது. அது உண்மையா அவர் பண்றாரா? தெரியாதுங்க நமக்கு. நீங்க இல்ல நமக்கு அவ்வளவு சோர்ஸ்லாம் இல்லைங்க, தெரியல, நிஜமாவே தெரியல. சரி, ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.